தூத்துக்குடியில் பெரும் மழை பெய்து முடிந்து 18 நாட்கள் ஆகியும் விடிய அரசு தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் வீட்டுக்கு செல்ல முடியாத நபர் ஒருவர் சைக்கிளில் வாழ்க்கையை நடத்தும் அவலம் அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த பெருமழையின் காரணமாக மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சோட்டையன் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீர் குளம் போல் தேங்கியுள்ளது. 18 நாட்களாகியும் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர் இன்னும் வெளியேற்றப்படாததால் சமையல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது வீட்டில் மழைநீர் தேங்கியுள்ளதால் தனது குழந்தைகள் மற்றும் மனைவியை உறவினர் வீட்டில் தங்க வைத்துள்ளார். மேலும் வீட்டிற்கு செல்ல முடியாததால் சைக்கிளிலேயே துணிகளை இருப்பு வைத்து வாழ்க்கையை நடத்தி வரும் அவலம் அரங்கேறியுள்ளது. விடியா திமுக அரசு மழைநீரை அகற்ற எப்போது நடவடிக்கை எடுக்கும் எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஓட்டப்படாத தொகுதியில் இருக்கேன். யாரும் வந்து பார்க்கவும் செய்யல. தூத்துக்குடி மாநகராட்சி கண்டுக்கிடவும் இல்லை. பொதுமக்களுக்காக எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் நீங்கள் இது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். நானே சங்கடப்பட்டு சைக்கிள் வாகனத்தை அலந்திட்டு இருக்கேன். சாப்பிட வழி இல்லாமல், உண்ண இடம் இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை கையில் இல்லாமல் நான் அலையினேன். சாப்பாடு வழி இல்லை. ஒரு சட்டையை வச்சு பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு மட்டும் தப்பு.